வெல்கம் டு மை சேனல். வாங்க இப்போ வெங்காயத்துக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா 4 மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். மிளகாய் வத்தலும் நல்லா வறுபட்டனையும். இது காய்கறி இல்லாதப்போ இது செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். டக்குன்னு சீக்கிரமாக ரெடி ஆயிரும். வேலைக்கு போய்ட்டு ஆஃபீஸ் போய்ட்டு வந்தவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். சீக்கிரமாக ரெடி ஆகி சாப்பிட்லாம். இது கூட நான் ஒரு கை பூண்டு போடணும். பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட சாப்பாட்டு வடகம்னு விற்கிது, கடையிலே வாங்கி வறுத்து சாதத்துக்கு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. இது தொக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். சட்டுன்னு ரெடி ஆயிரும். 3 கை சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு ஈஸியாக ரெடி ஆயிரும். சீக்கிரம் சமைச்சு சாப்பிட்றலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போடணும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி போடணும். புளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா சாப்பிட்ற வரைக்கும் வதக்கிட்டிங்கன்னா 2 நாளைக்கு கூட இந்த துவையல் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ வதக்கியாச்சு. நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு போய் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அரைச்சிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பூண்டு தட்டி போட்டு தாளிச்சிட்டு வாங்க இப்போது சாப்பிட்லாம். வெங்காயத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு சைடிஷ் வந்து வடகம் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அரிசி வடகம் செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.